மலக்குமார்கள் எப்போதும் நம்மோடு இருக்கிறாங்க. சில நேரம் நாம் பிரார்த்திக்கிற பிரார்த்தனைக்கு அவங்க ஆமீன் என்று சொல்வார்கள், அல்லாஹ்விடம் எடுத்து சொல்வார்கள் இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் எப்போதும் இறைவன் நினைக்கிறதே கிடையாது. நல்லா இருக்கிறான், ஆக்டிவாக இருக்கிறான், ஆனால் இறைவனை தொழுகிறது இல்லை, ஒரு இபாதத்து கிடையாது, குரான் ஓதுறது கிடையாது, தர்மங்கள் கிடையாது. திடீர்னு ஒரு நோய் வந்து போச்சு, திடீர்னு ஒரு சிரமம், திடீர்னு ஒரு மனசு அழுத்தமான நிலை, இறைவான் ஓடி வந்துடுறான் இல்லையா? அப்படியே அப்படியே அவனுடைய செயலை பார்த்தா இறைவன் தான் எனக்கு எல்லாம் கொடுக்கணுங்கிற மாதிரி ஓடி வரான். ஆனால் மலக்குகள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ் இவன் நல்லா இருக்கும்போது உனக்கு அழைக்கலை, இப்போ கஷ்டன்னோடனே அழைக்கிறான் யா அல்லாஹ், நாங்கள் கேட்காத ஒரு புதிய குரல் யா அல்லாஹ், நீயே இவனை பார்த்துக்க, இவனுக்கு நீ உதவி செய்யணுமா என்று நீ தான் பார்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அதுவே ஒருத்தன் அழைக்கிறான், சந்தோஷத்திலே அல்லாஹ்வை கூப்பிட்டவன், இப்போ சோதனை வரும்போது அல்லாஹ்னு கூப்பிடுறான், யா அல்லாஹ் எப்போதும் உன்னை மறக்காதவன் யா அல்லாஹ், இவனுக்கு நீ நல்ல ஆரோக்கியத்தை அவன் கேட்கறத குடி யா அல்லாஹ்னு மலக்குகள் பிரார்த்திப்பார்கள். அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம்! என்றென்றைக்கும் இறைவனை மறக்கக்கூடாது, அவன்தான் நமக்கு எல்லாவற்றையும் தந்தான் என்கிற அந்த உறுதியோடு வாழ்ந்தால் நிச்சயம் இறைவன் நம் கையை பிடிப்பான், நம் கஷ்டத்தை கண்ணீரை துடைப்பான். அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.